50வது திருமண நாளையொட்டி பேரறிஞர் அண்ணா மற்றும் கலைஞர் நினைவிடங்களில் முதலமைச்சர் மரியாதை செலுத்தியிருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ரேவதி இணைப்பில் இருக்கிறார். ரேவதி, முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமாக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் மற்றும் அவரது மனைவி துர்கா ஸ்டாலின் ஆகியோருக்கு இன்றைய தினம் 50வது திருமண நாள் கொண்டாடப்படுகிறது. குறிப்பாக 1975ஆம் ஆண்டு இவர்களுக்கு திருமணம் நடைபெற்ற நிலையில் இன்றைய தினம் 50வது திருமண நாளை அவர்கள் கொண்டாடுகிறார்கள். இந்த திருமண நாளையொட்டி நேற்றைய தினமே திமுகவின் கூட்டணி கட்சி தலைவராக இருக்கக்கூடிய விசிக தலைவர் திருமாவளவன், காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, மக்கள் நீதி மய்ய கட்சி தலைவர் கமல், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில பொதுச் செயலாளர் முத்தரசன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் நேரில் சந்தித்து அவர்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள் தெரிவித்தது மட்டுமின்றி இது முதலமைச்சர் தரப்பிலிருந்து அவர்களுக்கு விருந்தும் அளிக்கப்பட்டது. இந்நிலையில் இன்றைய தினம் முதலமைச்சரின் இல்லத்திற்கு தமிழக அமைச்சர்களாக இருக்கக்கூடிய பல்வேறு அமைச்சர்களும் நேரடியாக வந்து அவருக்கு திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தனர். குறிப்பாக பெரியசாமி, ரகுபதி, தாமோ அன்பரசன் உள்ளிட்ட அமைச்சர்கள் முதலமைச்சரின் இல்லத்திற்கு நேரில் வந்து வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தனர். அதனைத் தொடர்ந்து தமிழக முதலமைச்சர் தனது மனைவி துர்கா ஸ்டாலினுடன் கோபாலபுரத்தில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்திற்கு சென்று தனது தாயிடம் ஆசி பெற்றிருக்கிறார். அவருக்கு நேரடியாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தனது மனைவியுடன் வந்து மாலை மற்றும் இனிப்புகள் கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமின்றி பல்வேறு அமைச்சர்கள், குறிப்பாக சிவசங்கர், அது மட்டுமின்றி KN நேரு, ரகுபதி உள்ளிட்ட பல்வேறு அமைச்சர்களும் நேரடியாக வந்து முதலமைச்சருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து சென்னை காமராஜர் சாலையில் இருக்கக்கூடிய நினைவிடத்தில் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் அவரது மனைவி துர்கா ஸ்டாலின் இருவருமே பேரறிஞர் அண்ணா மற்றும் கலைஞர் நினைவிடங்களுக்கு நேரில் வந்து இந்த திருமண நாளை ஒட்டி ஆசி பெறுவதற்காக வந்திருந்தனர். அவர்களிடம் நேரடியாக ஆசி பெற்ற பின் தற்பொழுது தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது வீட்டிற்கு சென்றிருக்கிறார். இன்றைய தினம் முழுவதுமே திமுக முக்கிய தலைவர்கள் மட்டுமின்றி அமைச்சர்கள், கூட்டணி கட்சி தலைவர்கள் மற்றவர்களும் நேரடியாக வந்து தமிழக முதலமைச்சருக்கும் அவரது மனைவி துர்கா ஸ்டாலின் இருவருக்குமே வாழ்த்துக்கள் தெரிவிக்க இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது.